பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட என் அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீர் சொன்னீரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியா நிற்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசையும் கிருபையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தல்வீராக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பிதாக்களின் சுதந்திரத்தை குறித்த ஒரு விசேஷித்த செய்தியை வேத வசனங்களின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமேயானால், பிதாக்களின் சுதந்திரத்தை காப்பாற்ற வைராக்கியம் கொள்ளும் தேவ மனிதர்கள். பிதாக்களின் சுதந்திரத்தை காப்பாற்ற வைராக்கியம் கொள்ளும் தேவ மனிதர்கள். பிதாக்களின் சுதந்திரம் என்ன? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, விசேஷமாக ஆதியாகமத்திலே தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுடைய சந்ததிக்கென்று ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்டார். அதைத்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூபு என்கிற முற்பிதாக்கள் அவர்களை பரதேசிகளாய் சஞ்சரிக்க வைத்த அந்த கானான் தேசத்தை ஒரு காலகட்டத்திலே அங்கு குடியிருந்ததான 7 ஜாதிகளையும் துரத்திவிட்டு, நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறபடி உபாகமம் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் எழுதியிருக்கிறபடி, கானானியர், கிர்காசியர், எபூசியர், ஏவியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர் என்று சொல்லி 7 ஜாதிகளையும் கர்த்தர் துரத்தி அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் என்பதை நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். இது ஆதியிலிருந்தே தேவன் ஏற்படுத்தி இருந்த அவருடைய ஆதீன திட்டம் அல்லது ஒழுங்கு என்று நாம் கூற முடியும். அதனால்தான் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நடத்துவதற்கு விசேஷமாக மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை கொண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷ அடிமைத்தன கட்டிலிருந்து, அதாவது எகிப்தில் இருந்து கர்த்தர் விடுவித்து அவர்களுக்கு சுதந்திரமாக கானான் தேசத்தை கொடுத்த விதத்தை நீங்களும் நானும் யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் ஆகிய 4 புஸ்தகத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அதுல விசேஷமாக யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நாம் வரும்போதுதான் யோசுவாவின் மூலமா தேவன் சுதந்திரத்தை கொடுக்கிற விதத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் நன்கு அறிந்ததுனால நான் இதை துரிதமா கடந்து செல்கிறேன். அப்ப கர்த்தர் பாருங்க, சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். சுதந்திரமாய் கானான் தேசத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? பிரகடனப்படுத்தினார். அதற்கேற்ற வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு முற்பிதாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் பேசுகிறார், இந்த தேசத்தை உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் கொடுப்பேன், உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் வாக்கு பண்ணுகிறார். அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்கினிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். அங்கே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தி அதை தொடர்ந்து வந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்தார் என்கிற விதத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆக அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு கானானை சுதந்திரிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை வனாந்தரத்தின் பாதைக்கு பிற்பாடு அவர்கள் கண்டுகொண்டதை நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்க முடியும். ஆக அந்த நாட்களில் இருந்த அந்த சுதந்திரமானது, அந்த சுதந்திர வீதமானது புதிய ஏற்பாட்டு சத்தியங்களிலே எபிரேயர் 11வது அதிகாரம், அங்கே விசுவாசத்தினாலே ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், விசேஷமா பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்த விலையேறப்பட்ட சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிற எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால், எபிரேயர் 11:13வது வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், எவ்வளவு தெளிவா எழுதப்பட்டிருப்பாருங்க, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் என்று சொல்லும் போது எழுத்தின்படியான கானானை சுதந்திரிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்ததே ஒழிய, ஆனா எது கிடைக்கல அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றுகிற அல்லது கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் கண்டடையக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாக்குத்தத்தத்தை பிரத்யட்சமாக அவர்கள் அறிந்து அனுபவிக்க முடியாத நிலைமையில் பழைய உடன்படிக்கையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அதனாலதான் அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது கவனித்து பாருங்க, எப்படி அறிக்கை இடுகிறவர்கள் தாங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று என்ன செய்கிறார்கள்?
தெரியப்படுத்துகிறார்கள். அதை தொடர்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் என்று சொல்லி 15வது வசனத்தின் துவக்கத்தில் பார்க்கிறோம். ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை. ஆதலால் தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லும் போது, பரம தேசம், ஹெவன்லி சிட்டி, இதுதான் சுதந்திரமாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம். பழைய உடன்படிக்கையில சுதந்திரம் என்று சொல்லும் போது அந்த சுதந்திரமானது எழுத்தின்படியான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை குறிக்கும். ஆனா புது உடன்படிக்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரம் என்பது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற இடத்தை காண்பிக்கிறது. இதைத்தான் கொலோசையர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, 12 மற்றும் 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் உள்ள அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்கிற பகுதியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவனுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இங்க ஒரு சுதந்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில ஒரு சுதந்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கு. சுதந்திரம் என்ன? அது நித்திய ஜீவனை பற்றியது. அதுதான் இங்க சொல்றார் பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. அன்றைக்கு எழுத்தின்படியான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், இந்த சத்தியத்தை சரிவர அறிந்து கொள்ளாததுனாலதான் இன்னைக்கு அநேக பெந்தைக்கோஸ்தை போதகமார்களுக்கு செழிப்பின் உபதேசத்தை விட்டு வெளியே வர மனதில்லை. இன்னைக்கு அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அநேக போதக பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் பழைய உடன்படிக்கையிலும் புது உடன்படிக்கையிலும் காண்பிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சுதந்திரம் என்னவென்று அறிய முற்படாததினாலதான் அவர்கள் இன்றைக்கும் சிரளிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ! இங்க வேதத்தை கவனித்து பாருங்க. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திரம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்திலே சுதந்திரம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. இதுதான் இதே கொலோசையர் 3வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல 23ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால என்ன செய்வீங்க? பெறுவீர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க? அழகா சொல்றார் பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்றாரு. அநியாயம் செய்கிறவன் தான் அப்ப நியாய தீர்ப்பை தான் கொண்டு வர்றார். அநியாயம் செய்கிறவன் அப்ப மரித்தரும் உயிர்த்தெழுதலை தான் அங்க காண்பிக்கிறார். அநியாயம் செய்கிறவன் தனக்கு, அதாவது அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை, பட்சபாதமே இல்லை. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அதனாலதான் அந்த சுதந்திரத்தை குறித்த தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுருவும் தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் இந்த சுதந்திரத்தை குறித்து பேசுகிறார். இந்த சுதந்திரம் எது தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கிடையாது. நீங்க அப்படி கானான் தேசம் நினைச்சீங்கன்னா அது வாடி போகக்கூடியதா இருந்தது. பாருங்க, ஆண்டவர் சாவாமைய சாவுள்ளதுக்கு ஒப்பிட மாட்டார். சாவுள்ளத சாவாமைக்கு என்ன செய்ய மாட்டார்? ஒப்பிட மாட்டார். அழிவுள்ளது வேற, அழியாதது வேற. அதாவது மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டல் ஆர் இம்மார்டல் அண்ட் இம்மார்டல். மார்டல் அண்ட் இம்மார்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழிவுள்ளது வேற, அழிவற்றது வேற. நீங்க பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4 மற்றும் 5. பாருங்க, அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவாக
அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம். அது எப்ப கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனாலதான் இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே பரிகரிக்கப்படுகிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது. அவருடைய மரணம் மற்றும் அடக்கம், அதை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதலினாலே நான் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். புது சிருஷ்டியின் அனுபவத்தின் மூலமாய் பழைய வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்படுகிற போதுதான், அந்த செயல்பாட்டுல தான் இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சுதந்திரத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இஸ்ரவேல் தேசத்திலே வைக்கப்பட்டிருக்குன்னு இல்ல, எப்படி போட்டிருக்கு? பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. நேற்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நேற்று முந்தா நாளோ அடியை பார்த்தீங்களா? ஈரான் அடி கொடுத்த அடி பயங்கரமா இருந்ததுன்னு சொல்றாங்க, இஸ்ரவேல் மேல தாக்குதல்னு சொல்லி. அதான் கானான் தேசம். அந்த தேசத்துல இன்னைக்கும் உயிர் பயத்துல தான் இருக்கணும். உயிர் எப்போ போகுமோ தெரியாது. 2 நாளுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க, நேற்று முந்தானத்து நான் அதிகமாக நியூஸ் கேட்கறதுல. ஆனால் ஈரான் பயங்கரமா இவங்களை தாக்கிருக்கு. இஸ்ரேலே வரலாறுலே இப்படி பார்த்துருக்காது அப்படிங்க சொல்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு காரியம் நடந்திருக்கு. அது ஏற்கனவே எத்தனையோ முறை சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. மீதியானியரால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, நிறைய அந்நியர்களால பெலிஸ்தர்களால பிடிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ விதமான அந்நிய ஜாதிகளால பிடிக்கப்பட்டிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. அழிவுள்ள கானான் தேசம் வேற, அழிவில்லாத பரம கானான் வேற. அதை தேவ பிள்ளைகள் தெளிவா விளங்கி கொண்டாதான் பிரியமானவர்களே உண்மையாவே சபையா நம்ம கட்டி எழுப்பப்பட முடியும். இந்த வெளிப்பாடு இல்லாதனாலதான் இன்னைக்கு அநேகர் கள்ள மேய்ப்பர்கள் கரத்தில் அகப்பட்டு கொண்டு சிக்குண்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். இதை பெருமைக்கு சொல்ற நினைச்சிடாதீங்க, இங்கதான் பெரிய சத்தியம் இருக்கு அப்படின்னு பெருமைக்கு சொல்ற நினைச்சிடாதீங்க. பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்குள்ள வித்தியாசம் தெரியல. பழைய உடன்படிக்கையில வெளிப்படுத்தப்பட்ட சுதந்திரம் வேறு, புது உடன்படிக்கையில வெளிப்படுத்தப்பட்ட சுதந்திரம் வேறு. புது உடன்படிக்கையில வெளிப்படுத்தப்பட்ட சுதந்திரத்துக்கு ஏற்ற விதத்துல ஒரு முன் நிழலாக அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் நமக்கு நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒழிய அது நிஜமான பொருள் கிடையாது. சரி, அப்படின்னு எழுத்தின்படி காமிச்சு கொடுக்கிறாருந்தா இங்க இருந்து நம்ம போயிட வேண்டியதானே, அந்த கானானை நோக்கி தானே போகணும். மோசை போல உங்க ஊழியக்காரங்க நடத்திட்டு போயிட வேண்டியதானே. அங்க எங்க இப்ப அட்லீஸ்ட் காஷ்மீரை தாண்டியாவது போயிருக்கணும்ல நீங்க. என்ன இப்ப கொஞ்சமாவது ஒரு பாலஸ்தீனா வரைக்கும் எதையாவது கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாமே. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை தெளிவா கவனிங்க. வாடாதது பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். இதைதான் சொல்றாரு. உடனே நினைச்சிடக்கூட இந்த சுதந்திரம் வேற எங்கேயும் பிடிச்சிடலான்னு பார்த்தா அதான் 5ஆம் வசனத்துல சொல்லி கொடுத்துட்டாரு. அழகா சொல்றாரு, அந்த சுதந்திரம் எங்கதான் வைக்கப்பட்டிருக்கு? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் என்ன செய்றீங்க? துக்கப்படுகிறீர்கள். ஆனா உங்கள் துக்கம் என்ன செஞ்சிடும்? சந்தோஷமாக மாறும். அப்படிங்கிறது தான் புது உடன்படிக்கையில தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது கொலோசியர்ல மட்டும் இல்ல, எபேசியர் 3 அதிகாரத்தில் இருக்கு. எபேசியர் 1 அதிகாரத்தில் இருக்கு. சுதந்திரம் சுதந்திரம் எழுதிக்கிட்டே இருக்கிறார். சுதந்திரம் சுதந்திரம் சொல்லி காண்பித்துக் கொண்டே வருகிறார். எபிரேயர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்றார். எபிரேயர் 10வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஆதி காலத்தில் இருந்த அந்த திருச்சபை எவ்விதமான வைராக்கியத்தோடு ஜீவித்தது என்றால், நான் கட்டப்பட்டிருக்கையில் எனக்காக என்னுடைய கட்டுகளுக்காக நீ பரிதவித்ததும் அல்லாமல் பரிதவித்ததும் இன்றி பரலோகத்திலே உங்களுக்கு நிலையும் என்னது? நிலையும் ஆமா நிலையான சுதந்திரம் உண்டென்று நீங்கள் அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் சொல்றார். அது சொல்லிதான் சொல்றார், ஆகையால் உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 34-35 வாசிக்கிறோம். பரலோகத்திலே அதிக நிலையும் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று எங்க? பரலோகத்திலே உங்களுக்கு அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமா என்ன செஞ்சீங்க? கொள்ளையிட கொடுத்தீங்கன்னு சொல்றார். நீங்க ஆசையை சேர்க்கிற பகுதி ஏன் வந்துட்டுன்னா அந்த சுதந்திரத்தை விட்டதுனாலதான்
இங்க பூமியில் ஆசையை சேர்க்கக்கூடிய பகுதி வந்துடுச்சு. தருவார், உங்களுக்கு அது தருவார், இது தருவார். நான் தான் கேட்க, சில சபையில கூட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், வியாபாரிகளுக்காக கூட்டம் நடத்தி உனக்கு கொஞ்சமாவது வெக்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆசைகளை பெருக பண்றது இல்ல. சகை கர்த்தரை கண்டடைந்தான் அப்படின்னா பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்தான். பவுல் கர்த்தரை உண்மையா கண்டடைந்தா பொருளாதாரத்தில் ரொம்ப டவுன் ஆயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுதந்திரத்துக்காக ஆயத்தப்பட்டார்கள். எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை. ஆதிகால திருச்சபை அந்த அனுபவத்துக்குள்ள வந்தது. உடனே அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதித்தது, நீ பழைய உடன்படிக்கையில இருக்கிறாயே, கானான் தேசத்துக்கு போ, குண்டு குண்டு வாங்கி செத்து மடிஞ்சிராத. அந்த தேசம் அந்த தேசம் சொல்லி இந்திய தேசத்தை பத்தி இல்ல, எழுத்தின்படி ஓடு, இஸ்ரவேலுக்கு போ. வேதம் என்ன சொல்லுகிறது? புது உடன்படிக்கையில நீ சத்தியத்தை நீ அறியவில்லையா? இங்க சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன? எதை பற்றியது? அழியாதது, மாசற்றது, வாடாதது. இன்னைக்கு பாலுந்தேனும் ஓடுற அந்த கானான் தேசம் தான் இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பகுதியை தாக்கியிருக்காங்க. அதை குறித்து அல்ல, அதை குறித்து பேதுரு எழுதல. அதான் சொல்றாரு, அந்த சுதந்திரம் உங்களுக்கு, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படும். இதுதான் ஆதிகால சபையினுடைய நிலவரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த சுதந்திரத்துக்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால இந்த செய்தியை நான் எவ்விதமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிதாக்களின் சுதந்திரத்தை காப்பாற்ற வைராக்கியம் கொள்ளும் தேவ மனிதர்கள். இந்த வைராக்கியத்தை ஒரு சில மனிதர்களிடத்தில் நான் மனிதத்தில் காணப்பட்டது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்புவோமேயானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 23வது வசனம், நியாயாதிபதிகள் 11:23 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இங்கே எப்தா தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதும், அம்மோன் புத்திரரின் ராஜா அவனுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பேச்சுவார்த்தை பண்ணுகிற காரியமும் இங்கே நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன்னா இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் என்ன அப்படின்னா, இங்கே இஸ்ரவேல் தேசத்தை கட்டிக்கொள்வதற்கு அந்நிய புத்திரரின் ராஜா, அதான் அம்மோன் புத்திரரின் ராஜா எத்தனிக்கிற விஷயத்தை வேதம் இந்த பகுதியில காண்பிக்கிறது. நான் முதலே சொல்லிட்டேன், பழைய உடன்படிக்கையில காண்பிக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமானது புது உடன்படிக்கையின் வெளிச்சத்திலே அது பரலோகத்திலே உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரம கானானை பற்றியது, நித்திய ஜீவனை பற்றியது, தேவனுடைய அல்லது பரலோக ராஜ்யத்தை பற்றியது என்கிற அந்த வெளிச்சத்தை நம்ம ஒருவரும் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப எப்தா என்ன வார்த்தைகளை அந்த ஸ்தானாபதிகள் மூலமா அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா? அப்ப தேவன் என்ன செய்திருக்கிறார்? இந்த சுதந்திரத்தை எவ்வளவோ சத்துருக்களின் கையினின்று நீங்களாக்கி அதை இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவரே, சுதந்திரத்தை பற்றி கொள்வது என்பது ஏதோ எடுத்த உடனே நடக்கிறதெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 40 வருஷம் அளவு என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்துல வழி நடத்தப்பட்டு பிற்பாடுதான் அவங்க சுதந்திரத்தை என்ன செஞ்சாங்க? பெற்று கொண்டார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆக இது எதற்கு அடையாளமா இருக்கு பாருங்க. எப்தாவுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை, அந்த கானான் தேசத்தை அந்நியர்களுக்கு வசமாய் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் வைராக்கியம் கொண்டு காணப்பட்டிருந்தார். உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உனக்குள்ளதான அந்த ஜீவ கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு, எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுதந்திரத்தின் மேல ஆதிகால பரிசுத்தவான்களுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் என்ன என்பதை தான் உங்களோடு கூட நான் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா எப்தாவுடைய வைராக்கியத்தை பாருங்க. அதனாலதான் அன்னைக்கு நாம் பார்க்கிறோம்,
எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் யார் மேலதான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறாருன்னு கேட்டா எப்தாவின் மேலதான். அதே நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. 29. போதும். கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினா. எதுக்கு இறங்கினார் தெரியுமா? எதற்காக இறங்கினா? கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்ட விதமே எதற்காக தெரியுமா? ஒன்றே ஒன்றுக்குதான். பிதாக்களின் சுதந்திரம் பறிபோக கூடாது, பறிபோய் விடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு எதற்காக செயல்படுகிறார்? ஆட்டம் ஆடுவதற்கா? கலர் கலர்ல லைட் போட்டுவதற்கா? அல்லது தலையில கை வச்சு அநேகரை கீழே விழ வைக்கிறதுக்கா? இல்லை. அல்லது அநேகருடைய பொருளாதார வாழ்க்கையை எடுத்து கட்டுவதற்கா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எப்தாவின் மேல் இறங்கினா? இவன் பேசி பேசி பாக்குறாரு, இது செட் ஆன மாதிரி இல்ல, யுத்தம் பண்ணிதான் ஆகணும்னு அவன் எழும்பிட்டான். அம்மோன் புத்திரன் ராஜா ஜனங்களோடு எழும்பி வந்துட்டான். பேசி பாக்குறாரு, இது தேவன் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், இது உங்களுடைய கையில கொடுக்க முடியாதுங்கிற வைராக்கியத்தோடு பேசி பாக்குறாரு. இவன் இணங்கி போன மாதிரி இல்ல. இப்ப யுத்தம் ஆயத்தமாகுது. ஆண்டவருக்கு தெரியும், எப்தா தன் சுய பலத்தினால, சுய யோசனையினால, சுய யுக்தியினால கட்டாயமா இந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்குறாரு. இவன் சில நாட்டை கடந்து போய் அப்படி தூக்கிட்டு வந்துட்டான் பாருங்க. இந்த தேசத்தை காப்பாத்தினாரா இல்லையா? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. எதுக்கு? பரலோகத்தில் உள்ள சுதந்திரத்தை நம்ம இழந்து போகாமல் அதை பற்றி கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டா. நான் பைபிள்ல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? முதல் வேலையும் முதன்மையான வேலை எது தெரியுமா? கிறிஸ்துவ உருவாக்கி வெளிப்பட பண்ணுவதுதான். அதுதான் மத்திய 1வது அதிகாரம் தான் நீங்க புதிய ஏற்பாட்டுல பார்ப்பீங்க. மத்திய 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மத்திய 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அழகா போட்டிருக்கு, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று அவளுக்கு அறிவிக்கப்பட்டது அல்லது காண்பிக்கப்பட்டது. என்ன போட்டு காணப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றிய முதல் அந்த பக்கத்துல எடுத்த உடனேயே பரிசுத்த ஆவியானவர் என்னதான் செய்யறாருன்னு சொல்லி முதல் பக்கமே நம்ம காண்பிக்க அப்படின்னா, கிறிஸ்துவ உருவாக்கி வெளிப்பட பண்ணுகிற வேலையில தான் அவர் நிற்கிறார். வேற எந்த வேலையும் இல்லை. அங்க போனார், இங்க தாவுனார், அது யுத்த பாஷையை கொடுத்தார். நேற்றுலாம் ஒரு உபாசத்துல பேச சொல்லிட்டேன். இந்த யுத்த பாஷை, கழுத வருது, குதிரை வருது, யானை வருது, பூனை வருது. நீ இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்தை படிச்சிருக்கிறியா? நீ முதல்ல யுத்த பாஷை, அப்புறம் ஒரு தும்பிக்கை வைக்கிறதுக்கு தூமாசம், கொஞ்சமாவது பைபிள் தெரியுமா? புதிய உடன்படிக்கையில பழைய உடன்படிக்கை இப்படிதான் இருக்கு, அஸ்தரோத்தின் ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி. நீ பத நான் சொன்ன பேசுற இடத்து சபையில பேசும்போது சொன்னேன், ஏடா இதெல்லாம் பேரெல்லாம் படிச்சு வந்திருக்கீங்களா? அப்ப நீ உண்மையிலே பாதாளத்துல இருந்து வந்தவன் தான். பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றவங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளுடைய பேரை சொல்லியிருந்தாங்க. நீ பாதாளத்துல இருந்து வந்த ஆள் தான். இத சந்தேகமே கிடையாது. நாங்க முற்பிதாக்களுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க பரலோகவாசிகள். நீ பாதாளத்துடைய பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிய. அந்த ஆவி, இந்த ஆவின்னு ஒவ்வொரு ஆவிக்கும் பேரு கொடுக்காங்க. கரிமாலா, குதுலிபி, ஷபுதுதா, ஏதாவது ஒரு வாய்க்கு வந்ததை ஒளரி சும்மா. நான் ஒரு உபாசத்துக்கிட்ட போயிருந்தேன். ஒரு உபாசத்துக்கு வீட்டில் வச்சு நடத்தினாங்க. அதுல போனா இது துரிக்காமா, கிரிமாலா, ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. வாய்க்கு வந்தது ஒளரி ஆண்டவர் எங்கிட்ட பேசினார், இந்த ஆவியை கட்டி ஜெபிக்கணும்னு சொல்லி. சுதந்திரத்துக்கு வந்து சேரு. சுதந்திரத்தை ஒருவனும் பறித்து கொண்டு விடக்கூடாது. பைபிள்ல பார்க்கிறோம், எப்தாவின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினா. எதுக்கு? அவன் இறங்கின உடனே அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவன் கீலேயாத்தி மனாசே நாட்டையும் கடந்து போய், பலனை பாருங்க, கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். சத்துருக்களை ஜெயிக்க பண்ணுகிறார். என்னுடைய ரத்தின சுருக்கம் என்ன தெரியுமா? அந்த பிதாக்களின் சுதந்திரத்தை கைவிடாமல் காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் எப்தாவை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். தான் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். எவ்வளவு பெரிய வைராக்கியம் பாருங்க எப்தாவுக்குள்ள இருந்தது. நீங்க அதை விட்டுட்டு நீங்க பரிசுத்த ஆவிங்கிற பேர்ல வேற எதையோ கட்டுக்கதைகளுக்கு போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, பிதாக்களின் சுதந்திரம் எவ்வளவு மேன்மையானது.
அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது கலாத்தியர் 2வது அதிகாரத்துல நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் கொஞ்சம் வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன் இந்த காரியத்தை குறித்து ஆதங்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னா, கலாத்தியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து. என்ன சுயாதீனம்? நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கு. நித்திய ஜீவனை கண்டடையக்கூடிய ஒரு சுயாதீனத்தை தேவன் தந்துட்டாரு. இத உளவு பார்க்கறாங்க பாருங்க. இங்கதான் எடுத்திருப்பாங்க நினைக்க, உளவுத்துறை ஸ்பை காட்ஸ் எல்லாம் இங்கதான் எடுத்திருப்பாங்க போல. உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. அவங்க எதை உளவு பார்க்காங்க தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இப்ப இதை என்ன செய்றாங்க? உளவு பார்த்து. அப்போ என்ன செஞ்சிரும்? இந்த டீமை நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு போயிருன்னு சொல்லி, எங்க ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் அது நடக்கு. அந்த ஐஸ்வர்யம் உன்னை தொடுகிறார், உன் மேல இறங்குற, எனக்குள்ள இருக்கிறார், என் மேல இறங்குறன்னு சொல்லாத. அது பழைய உடன்படிக்கை. அவன் பக்கத்துல வந்து ஆவியானவர் சிலருடைய அந்த கடைசி ரோல வரிசையில் அப்படியே ஒரு சிலர்கிட்ட அப்படியே போய்கிட்டு இருக்கிறத பார்க்க பொய் சொல்றாங்க பாருங்க. அந்த பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்பிடிந்து இணங்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சத்துருக்களை உள்ள உடலை நாங்க சொல்றாரு. ஒரு நாளிகைகள் என்ன தெரியுமா? 1 மணி நேரம் கூட, 1 மணி நேரம் கூட நாங்க விட்டுற மாட்டோம். 1 மணி நேரம் கூட என்ன செய்ய மாட்டோம், அவங்கள உள்ள விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு வைராக்கியமா பேசுறாரு. சத்தியத்தின் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்துல நிலைத்திருக்கும்படிதான் அவங்களுக்கு நாங்க என்ன செய்யல, கீழ்ப்பிடிந்து இணங்கவில்லை. அவ்வளவு அழகா சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் இணங்கவில்லை. அதான் அம்மோன் புத்திரர் இருக்கு. அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கு எப்தா இணங்கி போகவில்லை, இணங்கி கீழ்ப்படியவில்லை, அல்லது கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அவன் சொல்லி விடுறான், இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கான், இதுக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லி வர்றான். ஆனா எப்தா என்ன செய்யல, இணங்கி கீழ்ப்படியவில்லை. அப்போஸ்தலர் என்ன செய்யல, இணங்கி நாங்கள் சொல்லிட்டார். அப்படின்னா அப்போஸ்தலர்கள், பவுல் மட்டும் இல்ல, பவுலோடு இருந்த எல்லாருமே என்ன செய்யல, நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அவங்களும் உளவு பார்த்து வேற விதமா வந்தாங்க. இவங்கள்ட்ட பேசி பார்க்காங்க. உண்மைதானே? கீழ்ப்படியலன்னு என்ன அர்த்தம்? இவங்கள்ட்ட பேசி பார்க்காங்க. அவங்க இணங்கியே போகல. வேண்டாம், இப்படிப்பட்டதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்காங்க பாருங்க. 1 மணி நேரம் கூட. நீங்க ஒரு ஏதாவது கொஞ்ச நேரம் உட்காந்து சினிமா பார்ப்போம், நாடகம் பார்ப்போம், கொஞ்ச நேரம் உட்காந்து என்னது உலக பிரகாரமான காரியங்களை உட்காந்து பேசுவோம். இப்படியே காரியங்களை சத்துரு கொண்டு போறான். இது எதை குறிக்க தெரியுமா? இது நித்திய ஜீவனுக்கு உங்களை நீ அபாத்திரராய் மாற்றுகிறதற்கு கள்ள சகோதரர் மூலம் அந்த கள்ள உபதேசத்தை குறிக்க. ஜாக்கிரதை பிரியமானவர்களே. அதனாலதான் ஆதி நாட்கள்ல அப்போஸ்தலர்களும் விதமான ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார்கள். எப்தாவுடைய வைராக்கியம் எதைத்தான் காண்பிக்கை. ஆகாப் நாட்களில் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், ஆகாப் நாட்களில் வாழ்ந்த நாபோத் என்கிற மனுஷனை குறித்து 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அதுல 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். பாருங்க, அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் அப்படின்னாலே ஏசாயா 5வது அதிகாரத்தின் அடிப்படையில இஸ்ரவேல் வம்சமாகிய கர்த்தருடைய சபையை குறிக்கும். திராட்சை தோட்டம்னால எதுதான் குறிக்கு? கர்த்தருடைய சபை. அப்போ அந்த நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லும் போதுதான் இட் இஸ் அனதர் சர்ச். இதான் இன்னொரு சபை.
பாட்டுலாம் இருக்கும், பாட்டு ஆறுதல் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு தந்துருதேன், திராட்சை தோட்டம் என்னது, உனக்கு அதுக்கு பதிலா இன்னொரு தோட்டத்தை தந்துருதேன், இல்ல பணம் வைங்க. எப்படி பாருங்க, டீலிங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பிதாக்களின் சுதந்திரத்தை கேட்க நிக்க, ஆனா அவன் சொல்றான் பாருங்க, அதை பார்க்கணும் உனக்கு நல்ல திராட்சை தோட்டத்தை என்ன செய்யணும் உனக்கு, நான் உனக்கு தர்றேன்னு சொல்றான். இந்த டீலிங் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு என்ன சொல்ல வர்றான், இது அதுவும் திராட்சை தோட்டம் தான், இதுவும் என்னதான் திராட்சை தோட்டம் தான், ஒண்ணு போலதான் இருக்கும். இது இந்த மோட்ச பயணத்துல பாக்குற, மோட்ச பயணங்கிற அந்த இதுல பாக்குற அந்த கடைசியில ஒரு வயதான ஒருத்தன் வந்து, நாங்க ராஜாவின் அரண்மனைக்கு போறோம், ராஜாவுடைய ஸ்தலத்துக்கு போறோம்னு சொல்லும்போது, வாங்க நானும் அங்கதான் கூட்டு போறேன் உங்களை அப்படின்னு சொல்லி, அங்கதான் வாங்க போவோம். அது எந்த ராஜ்யபாரம் அப்படிங்கறது நம்ம அறியணும் பிரியமானவர்கள. ஆக மாம்சத்துக்கு உட்பட்ட மனுஷன், மாம்சம் இப்ப இங்க அழைப்பு கொடுக்குது, பிதாக்களின் சுதந்திரம் அங்க இருக்கு. இப்ப மாம்சத்துக்கு ஏதுவான கிரியே இப்ப இந்த பிதாக்களின் சுதந்திரத்தை அவன் இருந்து பறித்து கொள்ளும்படிக்கு எத்தனிக்கிறது. நாபோத் செத்தாலும் சாவின ஒழிய பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு வைராக்கியமா நின்று விட்டா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாபோத்த உபவாசம் சொல்லி ஒரு சீட்டை ஒரு எழுதி கூறி அவன் மேல அவனுக்கு விரோதமா பொய் சாட்சிகளை நிறுத்தி அவனை கல்லெறிந்து கொள்ளும்படி யார் சதி செய்தா? ஆகாபுடைய மனைவியாகிய ஈசபேல் சதி செய்து செய்கிற சங்கதிகள் எல்லாம் அதுக்கு அடுத்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும்போது தெரியும். இப்ப நீங்க வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3-4 பாருங்க. அவன் கேட்ட அந்த டீலிங்கு இவர் ஒத்து வரல. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்ன செய்வாராக, என்னை காப்பாராக. பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி, பிதாக்களின் சுதந்திரம் அந்த நாட்கள்ல இந்த சுதந்திரத்தை விட்டே கொடுக்க கூடாதுங்கிறது தான் ஒரு அதிகாரமே எழுதி வச்சுட்டாரு. எங்க லேவியராகமம் 25வது அதிகாரத்துல ஒரு பெரிய அதிகாரமே இருக்கு, ஒரு முழு அதிகாரமே நீங்க வாசிங்கன்னா, காணியாட்சின்னு சொல்லப்பட்ட பிதாக்களின் சுதந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டே கொடுக்க கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. அதுல லேவியராகமம் 25வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கும்போது, உங்கள் நிலங்களை நீங்கள் அறுதியை மன்னிக்கும் அறுதியா என்ன செய்ய வேண்டாம், விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்வார். 23ஆம் வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தங்க வாசிக்கலாம், லேவியராகமம் 25-23. பாருங்களா, அறுதியா என்ன செய்ய வேண்டாம், விற்க வேண்டாம். அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, அறுதியா அப்படின்னு சொல்லும் போது கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்ல வரல, அரிது கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்றென்றைக்கும் விற்க வேண்டாம், அதுதான் சொல்ல வர்றார். Your land shall not be sold forever. Forever அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கு. அது அரிதாய் அப்படின்னு சொன்னா என்றென்றைக்குமா அதை விட்டுறாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு டைம்ல ஒரு சில சூழ்நிலை கொடுக்க நேரிட்டாலும் அதை என்றென்றைக்கும் நினைச்ச கூடாது, விட்டுறக்கூடாது. அதனாலதான் ஆதி நாட்கள் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சில சூழ்நிலையில அந்த நிலங்கள் விற்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் யூபிலி வருஷத்துல என்ன செஞ்சிடணும், கட்டாயம் மீட்கப்பட்டே ஆகணும். அது யூபிலி அப்படிங்கிறது நான் யூபிலி வருஷம் அப்படிங்கிற ஒரு செய்தியில நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். யூபிலி வருஷம் அப்படிங்கிற ஒரு செய்தியில, யூபிலி அப்படிங்கிறது ஜூப்ளி, ஆங்கிலத்துல ஜூப்ளி, தமிழ்ல யூபிலி. ஜூப்ளி அப்படின்னாலே என்னதுதான், எத்தனாவது, 50ன்னு அர்த்தம். நமக்கு 50வது நாள்னாலே என்னதுதான் அர்த்தம், பெந்தேகோஸ்தே. 50 அப்படின்னாலே பெந்தேகோஸ்தே, 50வது நாள் கிடையாது, 50 அப்படின்னாலே பெந்தேகோஸ்தே. ஆவியானவர் வரும்போது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது. எதுல இருக்கிற கட்டு அப்படின்னு கேட்டா, நித்திய சுதந்திரத்துக்கு ஏதுவான அந்த நித்திய சுதந்திரமாகிய பரலோக ராஜ்யத்தை அடையக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள், அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள், அதெல்லாம் விடுவிக்கப்படுவதற்காக தான் இந்த ஜூப்ளி வருஷம், யூபிலி அப்படிங்கிற அந்த இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதைத்தான் நீங்க லேவியராகமம் 25ல தெளிவா வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. யூபிலி, இதை எப்பவுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும். யூபிலி அப்படிங்கிறது 50 குறிகி. இந்த யூபிலியை புதிய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது எனக்கு உண்மையிலே என்னதான் கொண்டு வருது, இந்த 50 நான் கவனிக்கிறேன். இந்த 50 அப்படிங்கிறது எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை காண்பிக்கிறது, அது விடுதலை அடைந்த அனுபவத்தை காண்பிக்கிறது.
அதனாலதான் அங்க நம்ம கவனிக்கிறோம், எப்தா விடுவித்தார் இல்ல, எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிதான் சுதந்திரத்தை என்ன செஞ்சாரு, மீட்டு கொண்டா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். நாபோத்து சாக நேரிட்டது. ஆனா அவர் சொன்னார் பாருங்க, என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொன்னார். என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன். ஒரு பெரிய ராஜா அவர் எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இது எதை காண்பிக்க தெரியுமா? யாரா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், நம்முடைய பிதாக்களின் சுதந்திரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டே கொடுத்துடக்கூடாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு மகா பெரிய மேன்மை என்பதை நீங்களும் நானும் அறிந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதே போலதான் ஒரு இடத்துல நீங்கள் நானும் வேதத்துல பார்ப்போமே என்றால், எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்துல வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்துல சொல்லும்போது அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 18:31 ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும், அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமும், ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு என்ன செய்வேன், அழைத்து கொண்டு போவேங்கிற காரியத்தை நமக்கு தெரியும். சனகரிப்பு ரப்சாக்கை அனுப்பி இதெல்லாம் பேச வைக்கிறார். என்ன அப்படிதானே? ரப்சாக்கை தான் பேசுற. 27ஆம் வசனத்துல இருந்து பார்க்க ரப்சாக்கை தான் பேசிட்டு இருக்க. ரப்சாக்கே. அப்போ நமக்கு தெரியும், அசிரிய ராஜாவுடைய ராஜா, அசிரிய ராஜா யாரு? சனகிரி. அவனுடைய ஸ்தானாபதி முக்கியமான மனிதன். ரப்சாக்கை அனுப்பி என்ன செய்யறார், பேச வைக்கிறாரு. அப்பதான் என்ன பேச வைக்கிறார் அப்படின்னா, எல்லாரையும் அவன் தம்பக்கம் இழுக்கிறான். இழுத்து என்ன செய்யறான்னா, இதை தந்துரு, ஆனா இதுக்கு ஒப்பான, இதே மாதிரி தான் இருக்கும். ஒப்பான என்ன அர்த்தம்? இதே மாதிரி தான் இருக்கும், நான் தர்றேன். நீ பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், கூட்டத்து போவ எல்லாம் இருக்கும். ஆனா என்னது, உன்னை கடைசி வரைக்கும் உலக ஐஸ்வர்யங்கள்ல பித்து பிடித்தவனா மாத்திடுவேன். அந்த சுதந்திரம் இல்ல, இந்த சுதந்திரங்களை மாத்தி விட்டுருவான். அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எசேக்கியா ராஜா நாட்கள்லையும் கூட சாத்தான் எப்படி உள்ள வர்றான் பாருங்க, சத்துரு எப்படி வர்றான் பாருங்க, பிதாக்களின் சுதந்திரத்தை அபகரிக்க வர்றான். அவன் சொல்றத காரியங்களை பாருங்க, உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சரசம் உள்ள தேசம் தர்றேன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு கொண்டு போறேன், அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசத்துக்கு வர்றேன், இந்த டீலிங்க்கு வாங்க, எசேக்கியாவுக்கு செவி கொடுக்காதீங்கன்னு சொல்றான். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? இது காலாகாலமா நடந்து வந்தது. எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு டிவி மூலமா இருக்கலாம், ஒரு மொபைல் போன் மூலமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பகை கசப்பு மூலமா இருக்கலாம், ஏதோ ஒரு மாம்ச இச்சை மூலமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கண்கள் இச்சையா இருக்கலாம். இதன் மூலமா பிதாக்களின் சுதந்திரமாகிய அந்த நித்திய சுதந்திரத்துக்கு ஏதுவான அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்திற்கு உங்களை நீ அபாத்திரராக்குவதற்கு சத்துரு பல விதங்களில முயற்சி பண்ணி கொண்டே இருக்கலாம். அதான் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? இதுக்கு ஒப்பனையான ஒன்ன தந்துடுறேன். இதே மாதிரி தான் இருக்கும். கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் அந்த மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா கள்ள நோட்டு கள்ள நோட்டு 100 ரூபா மஞ்சள் கலராக இருக்க போது அதே வயலட் கலர் தான், கத்திரிப்பு அதே கத்திரிப்பு கலர் தான், அதே சைஸ் தான். காந்தி தாத்தா படத்துக்கு போயில வேற தாத்தா படம் இருக்க போதா? இல்ல, அதே காந்தி தாத்தா படம் தான். ஆனா என்னது, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கும். அதான் சொல்றேன், அதுக்கு ஒப்பான ஒன்ன தந்துருதேன். இங்க சமரசமே கிடையாது பிரியமானவர்களே. God needs uncompromising church. Uncompromising church. We should never and ever compromise with the world. உலகத்தோடு சமரசம் பண்ணக்கூடாது. We must not. We must compromise with Satan no more. ஒரு கால சாத்தானுக்கு சமரசமாக கூடாது. அதனாலதான் பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இதை பார்க்க 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 ஒரு காலகட்டத்தில் சிசரா என்கிற ஒரு மனுஷன்
தேசத்தை கட்டிக்கொள்வதற்காக வருகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 5:18 சொல்லுகிறது, செபுலூனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள் என்று அங்கே நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். செபுலூனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு எப்படி இருந்தாங்களா? துணிந்து நின்றார்கள். மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஏன் செபுலூனும் நப்தலியும் என்று இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்த 2 கோத்திரம் தான் உயிரோடு இருந்ததா? ஆமா, இந்த 2 கோத்திரம் தான் உயிரோடு இருந்தது மாதிரி இருக்கு. மற்றவங்களும் என்ன செஞ்சாங்க? செத்துட்டாங்க. எப்படி செத்துட்டாங்கன்னா, கொஞ்சம் மேல பாருங்களேன். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 18ல செபுலூனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். எதுக்காக தெரியுமா? இந்த தேசத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. பிதாக்களின் சுதந்திரத்தின் மேல அவ்வளவு பக்தி, வைராக்கியம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்துல நீங்கள் நானும் பார்க்கும்போது 15வது வசனத்திலிருந்து பார்ப்போமேயானால், இசக்கார் சந்ததியை பாருங்க. இசக்காரின் பிரபுக்கள் எங்க உட்கார்ந்துட்டாங்க? ஊழியக்காரங்களோட உட்கார்ந்துட்டாங்க. ஊழியக்காரியோட உட்கார்ந்துட்டாங்க, இருந்துட்டாங்க. ரூபனுடைய பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள், ரூபன் பிரிஞ்சே போயிட்டார். ரூபன் என்ன செஞ்சாரு? பிரிஞ்சு போயிட்டார். ரூபன் என்ன செஞ்சாரு? இது வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கடுத்து பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க 16ல ரூபனுடைய பிரிவினைகளால் மனோ விருந்துகள் என்னது? மனோ விசாரங்கள் மிகுதி. ரூபனை பத்தி தான் கேட்கிறார். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? நீ நிறைய பேருக்கு எதை குறித்த ஆசை அப்படின்னா, பிசினஸ். எல்லாம் இருக்கட்டுங்க, எல்லாம் இருக்கட்டும். நீ தேவனை தேடாம, தேவனை சாராம நீ எவ்வளவு பிசினஸ் நீ அடுக்கிக்கிட்டாலும் சரிதான், அந்த பிசினஸ்ல பெரிய ஓட்டவுலதான் செய்யும். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய தாசர்கள் கர்த்தருக்கு தேவை. அதைத்தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் எவ்வளவு மேன்மையை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு மேன்மையை சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்துல இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இசக்கார குறித்து சொல்றாரு. ரூபனுடைய பிரிவினைகள் அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ரூபனுடைய பிரிவினைகள். ரூபன் ஏன் பிரிஞ்சு போனான்னா, மந்தைகளின் சத்தத்தை கேட்கறதுக்கு போயிட்டான். மந்தைகளின் சத்தம் அப்படி நோக்க எதா இருக்கு பாத்தீங்களா? மந்தை எவ்வளவு இங்க போட்டிருக்கு பாருங்க. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? மந்த தொழுவோம். இது எதை காண்பிக்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த காலத்துல பிசினஸ், வியாபாரம், தொழில். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. செபுலூனும் நப்தலி தான் எங்க நிக்காங்க? போர்க்களத்து முனையில யுத்தம் பண்ணி சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு செயல்பட்டாங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, காணொலியில இருந்து கேட்கிறவங்களா இருக்கட்டும், சபையில இங்க கூடி வந்து கேட்கிறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கும் தொழில், வியாபாரம் அப்படின்னு சாப்பாடுக்கு என்ன செய்ய இல்லை, அதை குறித்து இல்லை. இன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தேவனை காட்டில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதைங்க பார்க்கிறோம். இங்க ஒவ்வொரு கோத்திரத்தை அப்படி ஒரு சில கோத்திரத்தை ஆண்டு காமிச்சு கொடுக்காரு பாருங்க. இவங்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு, இவங்களுடைய நிலைப்பாடு, இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப ரூபனை குறித்து வேதம் சொல்றது, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? தொழுவங்களுக்கு நடுவே இருந்துட்டான். மாடு எப்பண்டா என்னது குட்டி போடும், எப்பண்டா சாணி போடும், அப்பந்தான் அது என்னது அள்ளி என்ன செய்யணும், வெளியே தட்டணும், வைக்கோல் வைக்கணும், கழனி வைக்கணும், இதுலயே நல்ல அப்புறம் என்னது இது அப்புறம் குட்டி போட்டு அப்புறம் இதை பெருக்க வைக்கணும், இதுலயே எண்ணத்தில் உட்கார்ந்துட்டான். தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன கேட்கிறார் பாருங்க கேள்வி. பரிசுத்தவான்கள் பாராகும் இந்த தெபோராலும் பாடுறாங்க, நீ இருந்து விட்டது என்ன? சபையினுடைய அசமந்த தன்மையை, சபையுடைய நிர்விசாரமான நிலைமைய இங்க எடுத்து காண்பிக்கிறாங்க பாருங்க. ஒரே சபைதான், 12 கோத்திரமும் ஒரே சபைதான். ஆனா இது 2 கோத்திரத்துக்கு இருக்கிற வைராக்கியம் மற்ற கோத்திரத்தாரிடத்தில் இல்லையே. அதைத்தான் இங்க சொல்லுகிறா.
அநேகர் பாருங்க பிசினஸ். 17வது வசனத்துல பார்க்கிறோம், கீலேயாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள், வருவதற்கு முயற்சி பண்ணவில்லை, பிரயாசம் எடுக்க மாட்டுக்காங்க, விட்டா போதும் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டார்கள். பிரயாசம் இல்லை. கர்த்தருக்காக அவருடைய சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய பிரயாசம் இல்லை. அதுக்கு ஒரே சபையில தான் காமிச்சு கொடுக்க. இஸ்ரவேல் என்னும் ஒரே சபையில தான் இந்த கோத்திரங்கள் இருக்காங்க. இசக்கார் அந்நியர்லாம் கிடையாது. யாருதான்? ஒரே சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஒரு கூட்டம் அப்படியே உட்கார்ந்துட்டு தான குறித்து சொல்றார். 17 வசனத்தை தொடர்ந்து பாருங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? கேள்வியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நீ கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? நிறைய பேருக்கு மெரைன் மார்ஜினே போயிரும். நிறைய பேருக்கு என்னது? கப்பல். அது எது காண்பிக்கு? வாணிபம், தொழில், உலகம். ஆசிரியர் குறித்து சொல்றாரு. ஆசிரியர் தானே சொல்றாரு. ஆமா, தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? தான் பாலசிங்கன்னு சொல்லி உபாமத்துல வாசிக்கணும். தான் எங்க இருக்கான் பாருங்க, கப்பல்கள்ல தங்கி இருந்தது என்ன? அங்க பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கணும். வானசேனைகளோட யுத்தம் நடந்தானே போட்டிருக்கு. அப்படித்தானே இருக்கு. இந்த நியாயாதிபதிகள் அப்படிதான் இருக்கு. வானத்தினுடைய சேனைகளோட யுத்தம் நடந்துச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 20ஆம் வசனத்தை பாருங்க. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. அவ எவ்வளவு மேன்மையா எங்க யுத்தம் பண்ணின இந்த சந்ததிய எவ்வளவு தூரம் ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா கருதுறார் பாருங்க. ஆண்டவருக்கு என்ன நோக்கம் தெரியுமா? ஆதியிலிருந்து என்ன நோக்கம் தெரியுமா? பிதாக்களே சுதந்திரத்தை கொடுக்கணும், அதுக்கு இடையூறா வர்ற அத்தனையும் ஆண்டவர் சங்கரிப்பார். இது நம்முடைய வாழ்க்கையில செய்யறாரா? நித்திய ஜீவனை அடையக்கூடாதபடிக்கு நமக்குள்ளே போராடுகிற கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆண்டவர் ஒரு கை பார்க்கிறாரா? அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்தோம் எழுந்தோம் உட்கார்ந்தோம் எழுந்தோம் போனோம் அப்படி இருந்துடாதீங்க பிரியமானவர்களே. இங்க ஒரே சபையினுடைய தன்மையை காமிச்சு கொடுக்காரு பாருங்க. எப்படிலாம் கூட்டம் உட்கார்ந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் பேர்னாலும் நம்ம யாராதான் இருக்கணும்? செபுலோனும் நப்தலியுமா இருந்துருவோம். விடுதலை பெற்ற பெண்மானா இருந்துருவோம். நப்தலியை போல விடுதலை பெற்ற பெண்மானா இருந்துருவோம். செபுலோனு தான் கடல் துறை இருக்கு, ஆனா தான் அங்க போய் உட்கார்ந்துட்டான் பாருங்க. எப்படி கொண்டு போயிட்டான் பாருங்க. கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? தங்கிட்டாங்க. அடுத்து 17ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. ஆசேர் மனுஷர் எங்க தங்கி? கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். ஆசேருடைய லட்சணத்தை காமிக்கிறார். தானுடைய லட்சணம், ரூபனுடைய லட்சணம், இசக்காருடைய லட்சணம், இவங்க எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்காரு. கடற்கரையில தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தாங்களாம். கடற்கரையில ஒரு செட்டு போட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா குளிர் காய வேண்டியது இருக்கு. நீ நிறைய பேருக்கு இப்படிதான், இந்த கடற்கரை சீஷோர் தான் போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், இப்படி சுத்துற ஒரு கூட்டம் இருக்கு. ஷாப்பிங், தே கோ ஷாப்பிங். அங்க போகணும், இங்க போகணும், அங்க சுத்தணும், இங்க சுத்தணும், கடற்கரை காத்து வாங்கணும். பீச் தானே இது? கடற்கரைன்னா பீச் தானே. இதை ப்ரீச் பண்ணிட்டு அவ்வளவுதான், நம்மளை வந்து பாரு நிற்பாங்க. நாங்க நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கு, நீ எப்படிப்பட்ட கோலத்தோடு இருக்கிறாய்? நித்திய ஜீவனுக்கென்று நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். இதுதான் இந்த பிதாக்களின் சுதந்திரம். ஆதி அப்போஸ்தலர் நம்முடைய பிதாக்கள் தான். பழைய ஏற்பாட்டு கால ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மாத்திரமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆதி காலத்தில் வாழ்ந்து வந்த அத்தனை பரிசுத்தவான்கள் நம்முடைய பிதாக்கள் தான். அவர்கள் பிதாக்கள் கட்டி காப்பாற்றி வந்த அந்த திருச்சபைக்கு, கட்டி காப்பாற்றி எழுப்பி கொடுத்த அந்த திருச்சபைக்கு வெளிப்பாடாய் காண்பித்து கொடுத்த அந்த பரலோகத்தில் உள்ள அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை கேட்கும் போது தான் நமக்கு உணர்வு வருது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சுதந்திரம். இங்க பார்க்கிறோம், ஆசேர் மனுஷர் எங்க உட்கார்ந்துட்டாங்க? கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். பொழுது அப்படி சொல்லி இலைப்பாடுறாங்க. ஆனா செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஏன் இங்க உயிரை எண்ணாமல் போட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு மேலுள்ள கூட்டம் எல்லாம்
இந்த உயிரை எண்ணி தான் ஓஞ்சு போயிட்டாங்க. இந்த ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்வான்? இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப மறுபடியும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஜீவனை காப்பாத்துறதுக்கு ஐயோ அது பேரும் இது பேரும், பணம் பேரும், பொருள் பேரும், ஐயோ அந்த தற்காலிகமான சந்தோஷம், பீச்சுக்கு போலன்னா அந்த காத்து வாங்க முடியாது, அந்த அந்த சந்தோஷம் பேருமே அப்படின்னு சொல்லி ஜீவனுக்காக தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சரீரத்துக்காக, உடைக்காக, ஆகாரத்துக்காக. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு கூட்டம். மந்தை, தொழுவம், கப்பல்கள், குடாக்கள், கடற்கரை, அப்புறம் ஊழியக்காரங்க, இவங்க எல்லாம் அங்கேயும் உட்கார்ந்துட்டாங்க. ரூபனுடைய பிரிவினால உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதியா. இருதயத்தின் நினைவுகள் எப்படி? மிகுதி. மனோவிசாரங்கள் மிகுதி போட்டிருக்குதா இல்லையா? பாருங்க, இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. 15ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தின் பின்பகுதியில் ரூபனின் பிரிவினைகள் மனோவிசாரங்கள் மிகுதி. ஏன் இந்த ரூபனுடைய பிரிவினைகள் மிகுதின்னு போட்டிருக்கு? ஏன்னா ரூபன் கோத்திர பிதாக்களின் அட்டவணையில் முதற் பிறந்தவனாக எண்ணப்பட்டவன். ஆனா அவன் எண்ணப்படாம போயிட்டான். இஸ்ரவேலுக்கு முதல் சேஷ்ட புத்திரன் யாராதான் இருந்தான்? ஃபர்ஸ்ட் ரூபன் தான். அந்த பிரிவினால மிகுதி. எவ்வளவு மிகுதியாயிட்டு பாருங்க. மூத்த பிள்ளை அவன் எங்க கொண்டு போயிட்டான் பார்த்தீங்களா? பிரிமானூர்ல சுதந்திரத்தை காப்பாற்றுகிற இடத்துல தேவன் தமது பரிசுத்தவான்களை எழுப்பி கொண்டு வருகிறார். இது இங்க மட்டும் இல்ல, கிதியோன் எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்ப்போமேயானால் அவர்கள் எல்லாரும் பிதாக்களின் சுதந்திரத்தை காப்பாற்றுவதிலே வைராக்கியம் கொண்டு செயல்பட்டார்கள். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். ஜீவனை வைக்கிறாங்க. பர்னபாவும் பவுலும் ஜீவனை கொடுக்கும் துணிந்தவங்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க ஜீவனை பணைய வைத்து, ஜீவனை கொடுத்து கட்டி காப்பாற்றி வந்த அந்த நித்திய ஜீவனை, அந்த சுதந்திரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் உள்ள சுதந்திரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட, அதனாலதான் ஆதி நாட்கள்ல எழுதப்பட்ட அந்த நிருபங்களை வாசித்து பாருங்க. அது ரோமரா இருந்தாலும் சரி, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், எந்த நிருபமா இருக்கட்டும், நிருப வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பாருங்க, நித்திய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டிய சத்தியங்களை தான் ஆண்டு வெளிப்படுத்தி இருப்பார். ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிதாக்களின் சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும். அன்றைக்கு எழுத்தின்படியான காணான், இன்றைக்கு எது? பரம காணான், நித்திய ஜீவன். அன்னைக்குள்ள அந்த காணான் ஒரு இந்த பூமியில தான் இருந்துச்சு, அப்படிதானே? இப்ப இருக்கிற காணான் பூமியில தான் இருக்கு. ஆனா நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த காணான், இந்த சுதந்திரம் எங்கதான் வைக்கப்பட்டிருக்குதான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவ இந்த காணான ஒரு காலம் இழந்துடக்கூடாது. இந்த சுதந்திரத்தை காப்பாற்றுவதில் தேவனுடைய சபையானது பக்தி வைராக்கியமாய் காணப்பட வேண்டும் என்கிற முகாந்திரத்திற்காகவே கர்த்தர் ஆதிகால அப்போஸ்தலரை பயன்படுத்தி இவ்விதமான விசேஷித்த நிருபங்களை எழுதும்படி நடத்தினார். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுத்துறாங்க. பிசினஸ் இருக்கட்டும், அதுக்கு வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்கு படிக்க கூடாதுன்னு சொல்லல. படிப்பு இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், மற்ற பல வேலைகள் இருக்கட்டும், சொந்த பந்தங்களை பார்க்கிற காரியமா இருக்கட்டும், பீச்சுக்கு போகிற காரியமாவே இருக்கட்டும். ஆனா தேவனை மட்டுப்படுத்துகிற விதத்துல நாம் நடப்போமே ஆனால், நித்திய ஜீவனுக்கு விரோதமாய் அல்லது நித்திய சுதந்திரத்திற்கு எதிரடையாய் நாம் செயல்படுவோமே ஆனால் ஆபத்தை சந்திப்போம். பிரியமானவர்களே, அல்லது இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேசி இருக்கிறார். பிதாக்களின் சுதந்திரத்தை காப்பாற்றுவதில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் எவ்வளவு வைராக்கியத்தோடு செயல்பட்டு இருக்காங்க பாருங்களேன். தங்களுடைய உயிரை கூட கொடுத்திருக்காங்க. ஆதி நாட்கள் இரத்த சாட்சி எத்தனை பேர் மரிச்சிருக்காங்க தெரியுமா? லட்சக்கணக்கான பேர் மரிச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நித்தியத்துல வைக்கப்பட்டிருக்க, பரலோகத்தில் வைக்கப்பட்ட சுதந்திரத்துக்காக அவர்கள் தங்கள் உயிரை எண்ணாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். பிதாக்களின் சுதந்திரத்தை குறித்த விஷயத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம் எப்படி நடந்து கொள்றோம்? எப்தாவுக்குள்ள இருந்த வைராக்கியம், கிதியோனுக்குள்ள இருந்த வைராக்கியம், எசேக்கியா ராஜாவுக்குள்ள இருந்த வைராக்கியம், அது ஒப்பா தரப்போறான எனக்கு வேண்டாம். நாபோத்துக்குள்ள இருந்த வைராக்கியம், பவுல் பர்னபாவுக்குள்ள இருந்த வைராக்கியம் நம்மையும் பற்றி படிக்கட்டும். பிரியமானவர்களே, இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே நம்மை தாழ்த்தினவர்களா அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?
இருக்க இடத்துல அப்படி எல்லாரும் ஜெபிப்போம்.